தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென். வாசிப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 30, 31 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஜீவ வார்த்தைகளை கர்த்தாவே கவனிக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும், உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்திலே பதிவதாக, எங்களுடைய மனதை உம்முடைய சத்தியத்தினால் நிரப்புவீராக. வைதுமானீர் செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து வாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை கேளுங்கள். இயேசுவை குறித்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், உங்களை வாழ வைக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொடுக்கும். ஆகவே தொடர்ந்து வந்து இயேசுவை பற்றிய செய்தியை கேளுங்கள். இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு சொன்ன அந்த வசனத்திலே 4 குறிப்புகளை பார்க்கிறோம். 1, உலகத்திலே ஏராளமான மக்கள் பலவிதமான பாரங்களை சுமந்து வருத்தத்திலும் சஞ்சலத்திலும் பயத்திலும் கவலையிலும் விசாரத்திலும் கசப்பிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நிம்மதியோடும் நன்றாய் வாழ வேண்டியவர்கள் பாவ பாரத்தினாலும் வியாதிங்கிற பாரத்தினாலும் தரித்திரம் என்கிற பாரத்தினாலும் சாபங்கள் என்கிற பாரத்தினாலும் அழுத்தப்பட்டு பாருங்க பாரம் சுமந்து தவிக்கிறார்கள். படித்தவர்களாக இருக்கிறாங்க, நல்ல வேலை பார்க்குறாங்க, கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க, ஆனால் பாரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2வது, அப்படிப்பட்டவர்களை இயேசு அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்னா, எல்லாரும் வாருங்கள். பாருங்க, சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இயேசுநாதர் இவர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் கடவுள் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும்தான் இயேசு ஆண்டவர் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. தப்பு. வேதம் சொல்லுறது, அவர் உலக இரட்சகர். 5 கண்ட மக்களையும் ரட்சிக்கும்படியாக அந்த உலகத்தில் வந்தவர் அவர்தான். 5 கண்ட மக்களையும் சிருஷ்டித்தவர் அவர், சிருஷ்டிகர்த்தா. பாருங்க, அதிலே மனிதன் தேவனோடு இணைந்திருந்தான். சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது இணைந்திருந்த போது ஒரு குறைவும் இல்லை அவன் வாழ்க்கையில, எல்லாம் நன்றாய் இருந்தது. ஆனா பிசாசுக்கு செவி கொடுத்து மனுஷன் விழுந்து போனான். அந்த பாவம் செய்த ஆதாமின் வித்துக்கு பிறந்த எல்லாரும்
அந்த பாவ பாரத்தினாலே அழுத்தப்படுகிறார்கள். தேவன் மனிதனை நேசித்தபடினால இயேசுவாக அவர் இந்த உலகத்திலே வந்து ஒவ்வொருவருக்காகவும் கல்வாரி சிலுவையிலே மரணத்தை ருசி பார்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய பாவ பாரத்தை நீக்கும்படியாக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆகவே அவர் எல்லாருக்கும் உரியவர். பாருங்க, எல்லாரும் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். மூன்றாவதாக, என்னிடத்திலே வாருங்கள். கிறிஸ்தவ மதத்தில் வந்து சேர்ந்துருங்கன்னு சொல்லலை. எல்லா மதங்களைப் போல கிறிஸ்தவ மதமும் ஒரு ஃபெயிலியர் தான். மதங்கள் மனிதனுக்கு வாழ்வு கொடுக்காது. கிறிஸ்து மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவர் மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கிறவர். ஆகவே அவர் அழைக்கிறார், எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். கிறிஸ்தவ மதத்தில் வந்து சேர்றதுனாலையோ பேரை மாத்துறதுனாலையோ பெரிய மாற்றங்கள் வாழ்வு வந்துடாது. இயேசுவினிடத்திலே வர வேண்டும். இயேசுவினிடத்தில் வருகிறது மட்டுமல்ல, அவரை உள்ளத்திலே ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த இயேசு மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ளே வர விரும்புகிறார். அவன் பக்கத்தில் இருக்க அவர் விரும்புகிறது மட்டும் இல்ல, மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ளே வர விரும்புகிறார். மனுஷனுடைய உள்ளத்தை ஆலயமாக்க அவர் விரும்புகிறார். மனுஷன், அவனுடைய ஆவி, அவனுடைய இருதயம் தேவன் வாழ விரும்புகிற ஆலயம். ஆகவே அவரை உள்ளத்திலே ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னிடத்திலே வாருங்கள்னா அதான் அர்த்தம். நான்காவதாக, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவேளை இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லலை, என்னால் முடிஞ்சா இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லலை. டெஃபினட்டா, நிச்சயமா நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவராலே கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. உங்க பாரம் எவ்வளவு பெரிய பாரமா இருந்தாலும் சரி, உங்க கஷ்டம் எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு அது பெருசே கிடையாது. இயேசுவை அழைப்பீர்களானால் அந்த பாரம், அந்த அந்த பிரச்சனை, அந்த கட்டுகள் எல்லாம் ஓடி போயிடும், எல்லாம் அறுந்து போயிடும். கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பார். ஆகவே இதுவரைக்கும் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்களானால் இயேசுவை உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள், அவர்களுக்கு இயேசுவே பரிசுத்தமாக இருக்கிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இயேசுவே ஞானமாக இருக்கிறார் என்று பார்த்தோம். இயேசுவே நம்முடைய நீதியாக இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நமக்கு பரிசுத்தமாக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே எனக்கு பரிசுத்தமாக இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவே எனக்கு பரிசுத்தமாக இருக்கிறார். பாருங்க, அவர் நமக்கு பரிசுத்தமாக இருக்கிறார். இன்னைக்கு அனைவருடைய கேள்வி என்னன்னா, பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ முடியுமா? விசேஷமா வாலிபர்களுக்குள்ள அந்த கேள்வி இருக்குது. பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ முடியுமா? அதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், எம்பட்டிக்கலி எஸ், நிச்சயமா வாழ முடியும். என்றால் பாவத்தை ஜெயித்த இயேசு, பாவத்தின் கொடுக்கை ஒடித்த இயேசு, பரிசுத்தர் இயேசு, அவர் ரட்சிப்பின் மூலமாக நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்து விட்டார். பாருங்க, பரிசுத்தர் இயேசு நம்மோடு கூட கலந்து விட்டார். ஆகவே அவர் இன்னைக்கு நமக்குள்ளே இருந்து கொண்டு பரிசுத்தமாய் வாழக்கூடிய பலனை 24 மணி நேரமும் தந்துகிட்டே இருக்கிறாரு. ஆகவே பரிசுத்தமாய் வாழ முடியும். ரோமர் 6:14 பாருங்க, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. என்ன அருமையான வசனம் பாருங்க. பழைய ஏற்பாட்டு மக்களுக்கும் புதிய ஏற்பாட்டு மக்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. பழைய ஏற்பாட்டு மக்கள் பாருங்க, சட்டத்திட்டத்துக்கு கீழே இருந்தாங்க. அப்படி செய்யாத இப்படி செய்ய, அதை செய்யாத இதை செய்ய அப்படின்னு சொல்லி பாருங்க, நியாயப்பிரமாணம் சட்டத்திட்டங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா கிறிஸ்து அவருடைய நாட்களில் வரவில்லை.
பரிசுத்த ரத்தம் சிந்தப்படவில்லை. அவருடைய இருதயம் பாவங்களற கழுவப்படவில்லை. அவருடைய உள்ளத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய பலன் பிரவேசிக்கவில்லை. ஆகவே பாருங்க, சட்டதிட்டங்கள் நியாயப்பிரமாணம் இருந்த போதிலும் அவர்களால் பரிசுத்தமாய் வாழ முடியல. அதான் பழைய ஏற்பாட்டு மக்களுடைய நிலைமை. ஆபிரகாமா இருக்கட்டும், மோசேயா இருக்கட்டும், பாருங்க தாவீதா இருக்கட்டும், எல்லாரும் தட்டி விழுந்தார்கள். பாருங்க, பாவத்திலே அவர்கள் விழுந்தார்கள் என்று நாம பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாடு அது வித்தியாசம். இயேசு வந்து விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, காலாகாலமாக அருமையானவர்களே, மக்கள் எதிர்நோக்கி இருந்த இரட்சகர் இயேசு அவர் வந்து விட்டார். கல்வாரியிலே மரித்து விட்டார். பாருங்க, நம்முடைய உள்ளங்களை பாவங்களற என்ன செய்தார்? கழுவி விட்டார். பரிசுத்தமாய் வாழக்கூடிய பலனை நமக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரையும் நம்ம உள்ளத்தில் என்ன செய்கிறாரு? தந்திருக்கிறார். ஆகவே நாம் இன்னைக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்ல, நாம் கிருபைக்கு கீழே இருக்கிறோம். நாம் இயேசுவுக்கு கீழே இருக்கிறோம். இயேசுவுக்கு கீழே இருக்கிறதுனால பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. நான் கேட்கிறேன், பாவத்தினால இயேசுவை மேற்கொள்ள முடியுமா? அவர் தானே பாவத்தினுடைய தலையை நசுக்கினவர். அவர் தானே பாவத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கினவர். அவரை பாவம் மேற்கொள்ள முடியுமா? முடியாது. அருமையானவர்களே, அந்த இயேசு இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால நாம் இன்றைக்கு பாவத்தை மேற்கொள்ளவர்களா இருக்கிறோம். பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. எவ்வளவு பெரிய நற்செய்தி பாருங்க. உலகத்துல பாவம் இருக்குதா? நிறைஞ்சு போய் கிடக்குது. பாவம் உலகத்துல ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்குது. ஆனா அருமையானவர்களே, தேவனுடைய மக்கள் பாவத்துல தட்டி விழ வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் பரிசுத்தர் இயேசுனுடைய பாருங்க வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. அந்த அவருடைய பலத்தினால இன்னைக்கு நாம பரிசுத்தமாய் வாழ முடியும். பாருங்க, இயேசுவின் உதவியினால, இயேசுவின் பலத்தினால, இயேசுவின் வல்லமையினால பரிசுத்தமாய் வாழ்வது ஈஸி. பாருங்க, எளிது. பழைய ஏற்பாட்டில் ஒரு பக்தனை விதமாக சொன்னா, திருப்புங்க என்னாமத்தின் புஸ்தகம் 13:30 பாருங்க. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். எல்லாரும் சொல்லுவாங்க, எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். கவனிங்க, இந்த காலேப் கூட இன்னும் 10 பேர் தேவன் வாக்கு பண்ணின அந்த இன்பமான தேசத்தை வேவு பார்ப்பதற்காக போனாங்க. அங்க போய் பார்த்தா ஆட்கள் எல்லாம் ராட்சதர்களா இருக்கிறாங்க, பெரிய பலசாலிகளா இருக்கிறாங்க. பட்டணங்கத்தெல்லாம் சுத்தி கோட்டை சவரை போட்டு கேட்டை போட்டு பூட்டி வச்சிருக்கிறாங்க. யாரும் உள்ள போக முடியாது. அப்படிப்பட்ட பட்டணங்களா இருக்குது கானான் தேசத்துல. அதெல்லாம் பார்த்தாங்களோ இல்லையோ, என்ன யோசித்தாங்கன்னா, அவங்கெல்லாம் ராட்சதர்களா இருக்கிறாங்க, பலவான்களா இருக்கிறாங்க, பட்டணங்களெல்லாம் அரணிப்பான பட்டணங்களா இருக்குது, அதை நம்மால மேற்கொள்ள முடியாது, அவங்க நம்மளை சாப்பிட்டுருவாங்க, நாம அவங்கள ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பிச்சாங்க. நல்ல கவனிங்க, ஏன் அப்படி நினைக்க ஆரம்பிச்சாங்கன்னா, தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை மறந்து விட்டார்கள். தேவன் அவர்களுக்கு கொடுத்த வார்த்தையை விசுவாசிக்காம விட்டு விட்டார்கள். அதனாலதான் பிரச்சனை ரொம்ப பெருசா தெரியுது அவங்களுக்கு. தேவன் அவங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாராம்? திருப்புங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். என்ன மாதிரி வாக்குத்தத்தம் பாருங்க. நான் அவர்களை கொண்டு போய் அந்த தேசத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். மறுபடியும் சொல்றேன், ஒருவேளை கொடுப்பேன்னு சொல்லல, முடிஞ்சா கொடுப்பேன்னு சொல்லல, நிச்சயமா கொடுப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் சொன்னார் கண்டிப்பா செய்வார்? பாருங்க, கர்த்தர் இப்படி வாக்கு பண்ணியிருக்கிறாரு,
கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. இன்னொரு வசனம் பாருங்க, லேவியராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. லேவியராகமம் 20:24, மன்னித்துக் கொள்ளுங்கள், லேவியராகமம் 20:24. நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. பாருங்க, இப்படி வாக்கு பண்ணி இருக்கிறாரு. அந்த தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன், திட்டமா கொடுப்பேன்றாரு. பாருங்க, மனுஷன் வாக்கு பண்றது வேற, தேவன் வாக்கு பண்றது வேற இல்லையா? மனுஷன் வாக்கு பண்ணான்னா நம்ப முடியாது. ஏன்னா மனுஷன் பொய் சொல்றதுல கைதேர்ந்த ஆளு. உன்னை சொல்லுவான், அப்படி சொன்ன இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லை நான் எப்போ சொன்னேம்மா. உன்னை சொல்லுவான், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நேரம் அதுக்கு எதிரா பேசுவான். இது மனுஷனுடைய சுபாவம். ஆனால் அருமையானவர்களே, தேவன் அப்படி கிடையாதுங்க. பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் சத்தியபரர். அருமையானவர்களே, அவர் சொன்னார்னா கண்டிப்பா என்ன செய்யும், நிறைவேறும். அருமையானவர்களே பாருங்க, அப்ப கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கல இவங்க. அதனால தப்பா யோசிக்கிறாங்க. நம்மால முடியாது, கஷ்டம், சுதந்திரிப்பது கஷ்டம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. வந்து 30 லட்சம் இஸ்ரவேல் மக்கள்கிட்ட சொல்றாங்க. இந்த 30 லட்சம் இஸ்ரவேல் மக்களும் நெகட்டிவ் ரிப்போர்ட்டை தான் நம்புறாங்க, பாசிட்டிவ் ரிப்போர்ட்டை நம்ப மாட்டேங்கிறாங்க. கவனிங்க, இன்னைக்கும் ஜனங்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. நாம அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடாது. நாம பாசிட்டிவ் ரிப்போர்ட்டை விசுவாசிக்கிற ஆட்கள், முற்போக்கான செய்தியை விசுவாசிக்கிற ஆட்கள், நற்செய்தியை விசுவாசிக்கிற ஆட்கள், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற ஆட்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம அப்படிப்பட்ட ஆட்களா இருக்கணும். கவனிங்க, இவங்க வந்து அது முடியாதாக்கும், நாமெல்லாம் அவங்களுடைய பார்வையில் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோமாக்கும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் ஜனங்கள்லாம் அதை நம்பி பயந்து ராத்திரியெல்லாம் அழுதாங்கன்னு பைபிளில் போட்டிருக்குது. ஆனால் காலேப் இருக்கிறானே, அவன் ரொம்ப வித்தியாசம். அவனுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இவங்க பார்த்ததை நம்புறாங்க. காலேப் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறான், வார்த்தை மேல விசுவாசம் வைக்கிறான், வார்த்தையை பெரிதாக நினைக்கிறான். கர்த்தர் சொன்னார்னா நடக்கும். 1000 தடைகள் வரலாம், ஆனா கர்த்தர் சொன்னது கண்டிப்பா நிறைவேறும். இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகவே அவன் சொல்லுகிறான், நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறான். அவனுக்குள்ள ஒரு விசுவாசத்தின் ஆவி இருந்தது. தேவனுடைய மக்களே கவனிங்க, இன்னைக்கும் கிறிஸ்தவ வட்டாரத்தில் இந்த 2 குரூப் இருக்கிறாங்க. ஒரு குரூப் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்ட குரூப். அந்த குரூப் தான் நான் நினைக்கிறேன், அந்த குரூப் தான் நாம. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய வார்த்தையை இறுக பற்றி கொண்ட மக்கள், அது ஒரு குரூப். அடுத்தது கர்த்தருடைய வார்த்தையை அல்ல தட்டுகிற ஒரு குரூப். ரட்சிக்கப்பட்ட குரூப் தான், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு மரியாதை இல்லை. தேவனுடைய மக்களே பாருங்க, நீங்களும் நானும் வார்த்தையை இறுக பற்றி கொள்கிற மக்களாக இருக்க வேண்டும். தேவன் ஒன்றை வாக்கு பண்ணியிருப்பாரானால் கண்டிப்பா என் வாழ்க்கையில நிறைவேற்றாம விட மாட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை இறுக பிடிக்கலன்னா அருமையான வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியாது. பரிசுத்த வாழ்க்கையும் அப்படிதான். பரிசுத்த வாழ்க்கையும் பாருங்க, வாழ்வது ஈஸி. காலேப் சொன்னான் இல்லையா, நாம் எளிதாய் சுதந்திரத்துக்குள்ளோன்னு சொன்னான் இல்லையா, அதே போல பரிசுத்த வாழ்வும் ஈஸி தான். எப்பொழுது? காலேபை போல கர்த்தருடைய வார்த்தைகளை இறுக பற்றி கொள்ளும் போது, கர்த்தருடைய வார்த்தைகளை பாருங்க விசுவாசிக்கும் போது. அருமையானவர்களே,
பரிசுத்தமாய் வாழ்வது எளிது. எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்தமாய் வாழ்வது எளிது. இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்தமாய் வாழ்வது எளிது. இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு பரிசுத்தமாய் வாழ்வது எளிது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் அதற்குரிய பலனை நமக்கு ஏற்கனவே தந்திருக்கிறார். அதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த வாழ்க்கைக்குரிய சில சத்தியங்களை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியில மனுஷன் பாவம் செய்த போது முதலாவது கெட்டு போனது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய இருதயம், அவனுடைய ஆவி. மனுஷனுடைய ஆவி பாவத்து நிமித்தமாக கெட்டு போயிடுச்சு. இந்த ஆவி இருக்குது, இதுதான் பவர் ஜெனரேட்டர். பாருங்க, அங்க 2 பவர்ஃபுல்லான ஜெனரேட்டர் வாங்கி வச்சிருக்கிறோம். அதனால தான் சர்வீஸ் எல்லாம் தடையில்லாமல் நடந்துட்டு இருக்குது. நம்ம எலக்ட்ரிசிட்டியை நம்பணும்னு வச்சுக்கோங்க, சில நேரம் ஒழுங்காக வரும், சில நேரம் 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஆஃப் பண்ணுவாங்க. சர்வீஸ் நடத்த முடியுமா? கவனியங்கள், ஜெனரேட்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேவனுடைய மக்களை கவனிங்க, மனுஷனுடைய ஆவி அந்த மாதிரி ஒரு பவர் ஜெனரேட்டர் மாதிரி கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு, உண்டாக்கி வச்சிருந்தாரு. மனுஷன் ஆவியிலே தேவனோடு இணைந்திருந்தான், தேவனோடு உறவு கொண்டான், தேவன் இவங்க கூட பேசினாரு, அவருடைய வல்லமை இவனுக்குள்ளே இருந்தது. அவர் பரிசுத்த தேவன், இவனோடு இணைஞ்சிருந்ததுனால மனுஷனுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருந்தது. மனுஷன் ஆதியில தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட போது பரிசுத்தமாய் வாழ்ந்தான். ஆனா பிசாசுக்கு செவி கொடுத்து பாவம் செய்த போது, அருமையானவர்களே, தேவனுடைய ஆவியை விட்டு போய்விட்டார். மனுஷனுடைய ஆவி அது பாவ ஆவியாக மாறிவிட்டது. பிசாசு வந்து மனுஷனை ஆண்டு கொண்டான். மனுஷனுடைய இருதயம் கெட்டு போயிடுச்சு. திருப்புங்க எரேமியாவின் புஸ்தகம், எரேமியா 17:9 பாருங்க. எல்லாவற்றை பார்க்கலாம் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? பாருங்க, எல்லாவற்றை பார்க்கலாம் இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. பாவத்து நிமித்தமாக விதமாக மாறிவிட்டது. உலகத்தில் நடக்கிற எல்லா பாவங்களுக்கும், அயோக்கியத்தனங்களுக்கும், ஏமாத்து வேலைகளுக்கும், பொய்யுக்கும், புரட்டுக்கும், சண்டைக்கும் காரணம் என்ன அப்படின்னு ஞானிகள்கிட்டையும் மேதைகள்கிட்டையும் கேட்டிங்கன்னா, அநேகர் பாருங்க பதில் தெரியாமல் ஊமை மாதிரி நின்றுட்டு இருக்கிறாங்க. இன்னும் சிலர் பதில் சொல்றாங்க, ஆனால் ஒவ்வாத பதிலாக இருக்குது. தேவனுடைய மக்களே கவனிங்க, உலகத்திலேயே ஒருத்தர் தான் மகா பெரிய ஞானி. அவர் சாலமோனிலும் பெரியவர். அவருடைய பேர் என்னங்க? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா. அவர் ஒருத்தர் தான் பாருங்க மகா பெரிய ஞானி. அவர் சொல்றதுதான் கரெக்டா இருக்க முடியும். இந்த மேதைகளும் ஞானிகளும் அவர்கிட்ட கற்றுக்கிட்டாங்கன்னா நல்லா இருப்பாங்க. இல்லைன்னா ஆன்சர் கிடைக்காது. பாருங்க, இயேசு விதமாக சொன்னார். திருப்போம் மார்க்கு 7ஆம் அதிகாரம், மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், உபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். கவனிங்க, பரிசேயரும் வேதபாரகரும் வந்து இயேசுநாதர்ட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா, உம்முடைய சீஷர்கள் கை கழுவாம சாப்பிட்றாங்க.
முன்னோருடைய பாரம்பரியத்தை மீறி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இயேசு சொன்னார், அப்பா வயிற்றுக்குள்ளே போகிறது ஒன்றும் மனுஷனை என்ன செய்யாது, தீட்டுப்படுத்தாது. பிரச்சனை வயிறு கிடையாது, பிரச்சனை மனுஷனுடைய ஆவி. மனுஷனுடைய ஆவி பாவத்து நிமித்தமாக கெட்டு போய் கிடக்குது. ஆகவே மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ள இருந்து இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்களா, 13 காரியங்களை இயேசு சொல்லுகிறாரு. எல்லாம் பயங்கரமான காரியங்களா இருக்குது. எல்லாம் மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்பட்டு வந்து மனுஷனை என்ன செய்கிறது, தீட்டுப்படுத்துகிறது. இப்போ மனுஷனுடைய வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கையாக மாற வேண்டுமானால் 2 காரியங்கள் நடக்கணும். ஒன்று, பாவத்துக்கு நிவாரணம் பண்ணப்பட வேண்டும். 2வது, மனுஷனுடைய பாவ இருதயம் மாற்றப்பட வேண்டும். பாவத்துக்கு நிவாரணம் பண்ணப்பட வேண்டும், மனுஷனுடைய பாவ இருதயம் மாற்றப்பட வேண்டும். இந்த 2 காரியம் நடக்கலன்னா மனுஷன் பரிசுத்தவானாய் வாழ முடியாது. கவனிங்க, குட் நியூஸ் என்னன்னா, இந்த 2 காரியங்களையும் மனுஷனுக்காக தேவன் நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை ஒட்டுமொத்தமாக ஒன்றும் பாக்கி வைக்காம எல்லா பாவங்களையும் நமக்காக சுமந்து தீர்த்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம், 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 1 பேதுரு 2:24 பாருங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே, எல்லாம் சொல்லுவோம், அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். கவனிச்சிங்களா? ஒரு தேவ தூதனை வச்சு நம்முடைய பாவத்தை சுமக்கல, அவர் தாமே சுமந்தார். நம்முடைய பாவங்களை அவர் தாமே சிலுவையிலே சுமந்தார். எத்தனை பெரிய அன்பு! யோசித்து பாருங்க. நம்மளை நேசிக்கிற அம்மா அப்படி செய்ய முடியுமா? நம்மளை நேசிக்கிற அப்பா இதை செய்ய முடியுமா? நம்ம சித்தப்பா அப்படி செய்ய முடியுமா? நம்ம பெரியப்பா அப்படி செய்ய முடியுமா? நம்ம மாமா மச்சான் அப்படி செய்ய முடியுமா? அவங்களாம் ஒருவேளை நம்மளை நேசிக்கலாம், ஆனா இதை நமக்காக செய்ய முடியாது. தேவனுடைய மக்களை கவனிங்க, இவங்க எல்லாரையும் பார்க்கலாம் அதிகமாய் நேசிக்கிறவர் தான் நம்முடைய இயேசு. இயேசு எல்லாரையும் பார்க்கலாம் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். நம்மை நேசித்தபடினால நமக்காக ஜீவனை என்ன கொடுத்திருக்கிறாரு. ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான ஒரு அன்பு கிடையவே கிடையாது. கவனிங்கள், இப்போ நாம இதை புரிந்து கொண்டவர்களாய், தேவனுடைய அன்பை அறிந்து கொண்டவர்களாய், எல்லாரை பார்க்கலாம் இயேசுவை நேசிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். கவனிங்க, ஏன்னா அவ்வளோ பெரிய கரையத்தை நமக்காக அவர் கொடுத்திருக்கிறாரு. பேதுரு சொல்லுகிறார், நம்முடைய பாவங்களை சுமந்தார் அப்படின்னு சொல்றாரு. யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். பாருங்க, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டின்னு சொல்லலாம் நாம் இன்னைக்கு. ஏன்னா யோவான் ஸ்நானனுடைய காலத்தில் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட போகிறாரு. அதை முன்னறிவிக்கும்படியாக அப்படி சொல்லுகிறான். ஆனா இன்னைக்கு நம்முடைய நாட்களில் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட எழுந்துட்டாரு. இன்னைக்கு பிதாவினுடைய வலது பார்சத்தில் ராஜாதி ராஜாவா அனுசரிக்கிறாரு, வேற்றிருக்கிறாரு. இன்னைக்கு நாம எப்படி சொல்லலாம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. ஆமென். பாருங்க, உலகத்தின் பாவத்தை சுமந்து அனுசிட்டாரு, தீர்த்து விட்டார். He, the Lamb of God, who took away all of our sins. நம்முடைய எல்லா பாவங்களையும் பாருங்க அவர் சுமந்து தீர்த்து விட்டார். பழைய ஏற்பாட்டு காலங்களில் லட்சம் ஆடுகள் அடிக்கப்பட்டது என்ற வேதத்தில் நம்ம பார்க்குறோம். சாலமோனுடைய ஆலய பிரதிஷ்டையில் 1,20,000 ஆடுகள் அடிக்கப்பட்டது என்று நம்ம பார்க்குறோம்.
ரத்தம் ஆறாய் ஓடினது. கவனிங்க, அந்த ஆடுகள் இஸ்ரவேலருடைய பாவங்களை சுமந்தது உண்மைதான். ஆனால் இஸ்ரவேலுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கவில்லை. நிரந்தரமாய் இஸ்ரவேல் மக்களுடைய பாவங்களுக்கு தீர்வு உண்டாகல. தற்காலிகமா அந்த ஆடுகள் எல்லாம் இஸ்ரவேலருடைய பாவங்களை சுமந்தது. கவனிங்க, இஸ்ரவேல்ல பாவ நிவாரண நாள்னு ஒரு நாள் இருந்துச்சு. நீங்க லேவியராமம் 16ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. பாவ நிவாரண நாள். அந்த பாவ நிவாரண நாள்ல 2 ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தாங்க. ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட்டாங்க. இன்னொரு ஆட்டுக்குட்டி, அது போக்காடு என்று அதற்கு பேர், ஸ்கேப் கோட் சொல்லி இங்கிலீஷ்ல சொல்றாங்க. இந்த போக்காடை கொண்டு வருவாங்களாம். இந்த பிரதான ஆசாரியன் இருக்கிறானே, அவன் இந்த போக்காடு மேல தன் கையை வைப்பானான். தன்னுடைய கையை வச்சு இஸ்ரவேலருடைய பாவங்களை எல்லாம் அந்த போக்காடு மேல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவானாம், அறிக்கையிடுவானாம். அப்படி அறிக்கையிடும் போது தேவனுடைய கணக்கு என்னன்னா, இஸ்ரவேலருடைய எல்லா பாவங்களும் அந்த போக்காடு மேல போயிடுச்சு. இப்போ அந்த போக்காடு எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து கொண்டு அதை ஒரு மனுஷன் கையில கொடுத்துருவாங்களாம். அவன் பிடிச்சிட்டு போய் வனாந்தரத்துல, குடியில்லாத தேசத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடணும். அதான் அவனுடைய பொறுப்பு. ஆகவே அந்த போக்காடை அவன் கையில கொடுத்துருவாங்களாம். அவன் அந்த போக்காடை பிடிச்சிக்கிட்டு இப்படியே நடப்பானா. நடக்கும்போது இந்த பாவ நிவாரண நாளில் இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் அந்த ஆட்டை பார்த்து அவங்க சொல்லுவாங்களாம், இதோ போகுது எங்கள் பாவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். கொஞ்சம் தூரம் கொண்டு போயிட்டான்னா எல்லா மக்களும் சொல்லுவாங்களாம், அதோ போகுது எங்களுடைய பாவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த ஆட்டுக்குட்டியை கண்ணு கட்டாத தூரத்துக்கு கொண்டு போயிட்டான்னா எல்லாரும் சொல்லுவாங்களாம், எங்களுடைய பாவங்கள் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்களாம். ஆனா பிரச்சனை என்னன்னா பாருங்க, ஒரு வருஷம்தான், ஒரு வருஷத்துக்கு பிறகு பாவங்கள்லாம் திரும்ப வந்துடும். இதுதான் அவருடைய நிலைமை. தேவனுடைய மக்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் மேல பிதாவாகிய தேவன் தன்னுடைய கரங்களை வச்சு நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மேல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் கல்வாரி சிலுவையில அதற்காக தண்டிக்கப்பட்டு அந்த பாவங்களை எல்லாம் சுமந்து குடியில்லாத தேசம் பாதாளம் அங்க கொண்டு போய் நம்முடைய பாவங்களை எல்லாம் புதைச்சிட்டு வந்துட்டாரு. பாருங்க, நாம நித்தியமாய் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். நிகழ்கால பாவங்களா இருக்கலாம், அல்லது கடந்த கால பாவங்களா இருக்கலாம், அல்லது எதிர்காலத்தில் ஏற்படுகிற சில தவறுகளா இருக்கலாம். எல்லா தவறுகளுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் பரிகாரம் செய்திருக்கிறது. இயேசு கல்வாரி சிலுவையிலே பரிகாரம் செய்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்துட்டாரு. தமிழ்ல சொல்லப்போனா, இன்னும் நல்லா சொல்லப்போனா, தீர்த்து கட்டிட்டாரு. நம்முடைய பாவங்களை நிரந்தரமாய் நம்மை விட்டு அகற்றி விட்டார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, praise the Lord, thank you Lord. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபிரேயர் 10:10. வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட போகிறோமா அல்லது பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோமா? சத்தமா தான் சொல்லுங்களேன். பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, இயேசுவே நம்முடைய பரிசுத்தமாக மாறிவிட்டார், பாவங்களை அகற்றி விட்டார். நாம் அவருடைய புண்ணியத்தினால பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இன்னைக்கு தேவன் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லுகிறார்னா,
பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியையும் தேவன் பார்த்து பரிசுத்தவான் என்று சொல்லுகிறார். இயேசுவின் புண்ணியத்தின் அடிப்படையில். கவனிங்க, உலகத்தில் பரிசுத்தவான்ங்கிற பட்டத்தை பெறணும்னா லேசு கிடையாது. மனிதர்கள் ஒரு மனுஷனுக்கு பரிசுத்தவான் செயின்ட் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கணும்னா லேசில் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஆள் பெரிய தியாகியாக இருந்திருக்கணும். எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி அவர் செத்து ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு அவருக்கு பரிசுத்தவான்னு பட்டம் கொடுப்பாங்க. உலகத்தில் அப்படிதான். ஆனா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் ரட்சிக்கப்பட்ட அன்றைய நாளிலேயே தேவன் பரிசுத்தவான்கிற பட்டத்தை கொடுத்துட்டாரு. எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள் நான் பரிசுத்தவான். தேவன் சொல்லி இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள் நான் பரிசுத்தவான். இன்னொரு முறை சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள் நான் பரிசுத்தவான். இயேசுவே நம்முடைய பரிசுத்தம் ஆயிட்டாருங்க. இந்த எண்ணத்தை பாருங்க, மனதிலே பதிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கவனிங்க, தேவன் நமக்கு பரிசுத்தவான்கிற பட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. ஸ்மித் விகில்ஸ்வொர்த் என்ற பிரசங்கர் பாருங்க, ஒரு முறை ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அவருடைய கம்பார்ட்மெண்ட்ல எதிர்த்தாப்புல கன்னியாஸ்திரிகள் ஒரு 3 பேர் உட்கார்ந்துருந்தாங்களாம். அந்த 3 பேரும் பாருங்க இந்த பரிசுத்தவான்களை பற்றி புகழ்ந்து பேசிட்டு வந்தாங்களாம். செயின்ட் ஆண்டனின்னு ஒரு ஆளை பற்றி பேசினாங்களாம். செயின்ட் கிறிஸ்டோபர் என்கிற ஒரு பரிசுத்தவானை பற்றி பேசினாங்களாம். செயின்ட் மிக்கேல் அப்படிங்கிறவரை பற்றி பேசிட்டு இருந்தாங்களாம். அவர் அவ்வளவு பண்ணாராக்கும், அவ்வளவு பெரிய தியாகம் பண்ணாராக்கும், இப்படி பேசிட்டே வந்தாங்களாம். ஸ்மித் விகில்ஸ்வொர்த் திடீர்னு ஒரு கேள்வியை கேட்டாராம் அவங்கள பார்த்து. அவங்களாம் எந்த ஊர்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். கேட்ட உடனே இந்த கன்னியாஸ்திரிகள்லாம் சொன்னாங்க, எந்த ஊர்ல இருக்கிறாரா? அவங்களாம் செத்து 100கணக்கான வருஷங்கள் ஆயிடுச்சு. அவங்க 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவங்க பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லி அந்த கன்னியாஸ்திரிகள் சொன்னாங்களாம். இவர் சொன்னாராம், உயிரோடு இருக்கிற ஒரு பரிசுத்தவான எனக்கு தெரியும்னு சொன்னாராம். அவங்களுக்கெல்லாம் கண்ணு பெருசாயிடுச்சான். உயிரோடு இருக்கிறாரா பரிசுத்தவான், அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கேட்டபோது அவர் சொன்னாராம், சாத் நானே தானாராம். நான் தான் அந்த பரிசுத்தவான் அப்படின்னு அவங்களுக்கு சீன்னு போயிடுச்சான். தன்னை போய் இவர் பரிசுத்தவான்னு சொல்றாரு. இவர் சொன்னாராம், செத்து 200 வருஷம் 300 வருஷம் கழிச்ச ஆட்களுக்கு மனுஷர்கள் பரிசுத்தவான்கிற பட்டத்தை கொடுக்குறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிக்கு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அன்றைய தினமே தேவன் பரிசுத்தவான்கிற பட்டத்தை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த பட்டத்தை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். அருமையானவர்களே, நாம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம். இப்போ நான் பரிசுத்தவான், இயேசுவினுடைய பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார், அவர் எனக்குள்ளே இருக்கிறார், பரிசுத்தமாய் வாழக்கூடிய பலனை எனக்கு ஒவ்வொரு நாளும் தருகிறார் என்பதை மனதிலே நாம் பதிக்கும் போதுதான் நடைமுறை வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்தமாய் வாழ்வது எளிது. பரிசுத்தவான்கிற எண்ணத்தை மனசுல பதிக்கணும், ஆழமா பதிக்கணும். அதுக்கு தான் வேதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆழமா தியானம் பண்ணணும். தேவனுடைய மக்களை கவனிங்க, மேல் மனது ஆழ் மனதுன்னு சொல்றாங்க இல்லையா? கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறாங்க. இந்த மேல் மனது அதுல எண்ணங்கள் வருகிறது, ஆனா நிலைக்காது. மேல் மனதில் வருகிற எண்ணங்கள் நிலைக்காது, அப்படியே மறைஞ்சிரும், மறந்துடும். இதுதான் இந்த மேல் மனது. ஆனா ஆழ் மனது என்பது சப்கான்சியஸ். இந்த ஆழ் மனதுக்குள்ள சில விஷயங்கள் போயிடுச்சுன்னா எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அது மறக்காது. கவனிங்கள், நாம இந்த வார்த்தையின் சத்தியத்தை மேல் மனதையும் தாண்டி
ஆள் மனதுக்குள்ள கொண்டு போகணும். இந்த டிரைவிங் ஸ்கில்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அதாவது வண்டி ஓட்டுகிற நுணுக்கங்கள். வண்டி ஓட்ட பழகுன ஆட்களுக்கு தெரியும், கார் ஓட்ட பழகுன ஆட்களுக்கு. பாருங்க, ஸ்டேரிங்கை பிடிக்கணும், பிரேக்கை மிதிக்கணும், ஆக்சிலேட்டரை மிதிக்கணும், கியரை போடணும். அது மட்டும் இல்லை, முன்னால் பார்க்கணும். இப்பெல்லாம் சைடில் எல்லா சைட்லேயும் பார்க்கணும், பின்னாலேயும் பார்க்கணும், ரியர் வியூ மிரரை பார்க்கணும். சிலருக்கு பாருங்க, உயிரை காட்டி கையில் பிடிச்சிட்டு தான் வண்டியை ஓட்டுறதுக்கு பழகுவாங்க. பாஸ்டர் அந்த காலத்தில் சொல்லுவார், பெரிய பாஸ்டர், நான் வண்டி ஓட்ட பழகுனப்ப ஒரு ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இன்னைக்கு எந்த பயிலும் ரோட்டில் வரக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணுவாராம். அப்புறம் சொல்றாரு, நான் ஜெபம் பண்ணிட்டு போறேன், அன்னைக்கு தான் நிறைய பயம் வருவான்னாரு. ஏன்னா ரோட்டில் வண்டி ஓட்டினா அப்புறம் ஆட்கள் வராமல் இருப்பாங்களா? அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஒரு 8 கண்ணு இருந்தால் கூட பத்தாதுன்னு நினைக்கிறேன் நான். எந்த திசையிலிருந்து பாய்வாங்கன்னு சொல்ல முடியாது. கவனிங்க, இதில் ரொம்ப, ஏன்னா அந்த ஓட்டுகிற நுணுக்கங்கள் அது உள்ள போகல, அது மேல் மனதில் இருக்குது. அதனால பாருங்க, ரொம்ப ஒரு ஷிவரிங்கோட, ஒரு நடுக்கத்தோடு தான் ஆரம்பத்தில் ஓட்டிட்டு போறாங்க. ஆனால் ஓட்டி 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 நாள் கணக்கா, வாரக்கணக்கா, மாச கணக்கா ஓட்டி பழகிட்டாங்கன்னா அப்புறம் இந்த டிரைவிங் ஸ்கில்ஸ், இந்த ஓட்டுகிற அந்த நுணுக்கங்கள் உள்ள போயிடுது, சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடுது. சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் அந்த ஓட்டுகிற ஆள் இருக்கிறாரு, அவர் பாட்டு பாடிக்கிட்டே ஓட்டிட்டு போறாரு, பாட்டே யோசிச்சுட்டு வண்டியை ஓட்டிட்டு போறாரு. நான்லாம் பாருங்க, கார்ல எங்கேயா தனியா போகும்போது அந்நிய பாஷை பேசிட்டே ஓட்டிட்டு போவேன். நான் எவ்வளோ நேரம் பேசுறேன்னு, போய் சேர்ற வரைக்கும் அந்நிய பாஷை பேசிட்டே ஓட்டிட்டு போவேன், ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே ஓட்டிட்டு போவேன். ஓட்டுறது ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன்னா அந்த ஓட்டக்கூடிய நுணுக்கங்கள் உள்ள போயிடுச்சு, சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சிருச்சு. தேவனுடைய மக்களே, தேவனுடைய வார்த்தையும் அப்படிதான். பாருங்க, பரிசுத்தத்தை குறித்த தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்கள் உள்ள போய் பதிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நீங்க எளிதாய் பரிசுத்தமான செய்யலாம், வாழலாம். பாவம் நிறைந்த உலகத்துல பரிசுத்தமாய் வாழலாம். ஏனென்றால் இயேசுவே நம்முடைய பரிசுத்தமாக இருக்கிறார். இன்னொரு முறை அறிக்கை செய்வோம், இயேசுவே எனக்கு பரிசுத்தமாய் இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவே எனக்கு பரிசுத்தமாய் இருக்கிறார். அப்ப வார்த்தையின் சத்தியத்தை உள்ள கொண்டு போகணும். இது ஒரு பிரயாசம், இது ஒரு முயற்சி. பாருங்க, இன்னைக்கு உலகத்துல மனிதர்கள் பொழுது போகாதனால கண்ட காரியங்களில் ஈடுபட்டு நேரத்தை பாழடிக்கிறாங்க. அப்புறம் பயங்கரமான தீமைகளுக்குள்ள போய் என்ன செய்யறாங்க, சிக்கிக்கிறாங்க. உலகத்தில் நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் ஞானமுள்ள தேவனுடைய பிள்ளைகள் நேரத்தை பிரயோஜனப்படுத்துவாங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்துவாங்க, நேரத்தையும் காலத்தையும் கர்த்தருடைய வார்த்தையில செலவிடுவாங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, எல்லாரும் சொல்லுவோம் பிரியமாயிருந்து. எத்தனை பேர் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறீங்க? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எத்தனை வாய்க்கும்? எத்தனை வாய்க்கும்? எத்தனை வாய்க்கும்? எல்லாரும் சொல்லுவோம், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
இன்னொரு முறை சொல்ல, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னொரு முறை சொல்ல, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப செய்வதெல்லாம் நம்மை வாய்க்க செய்கிறது எது? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை அருமையானவர்களே உள்ள போயிடுச்சுன்னா அப்புறம் தன் காலத்தில் தன் கனியை தருகிறது. அது எளிதாக மாறிவிடுகிறது இல்லையா? ஒரு மரம் பழத்தை காயை காய்ச்சி பழத்தை கொடுக்கிறது, அது கஷ்டப்படுறது இல்லை. அது ஸ்பான்டேனியஸ், அது தானா வருகிறது. அதே போல தேவனுடைய வார்த்தையாகிய அந்த விதைகள் உள்ள போய் டெபாசிட் ஆயிடுச்சுன்னா பரிசுத்த வாழ்க்கை பாருங்க இயல்பு வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. தேவனுடைய ஜனங்கள் திட்டமிட்டு பாவம் செய்கிறது கிடையாது. எப்போவோ சில தவறுகள் ஏற்படலாம், ஏன்னா நோபடி இஸ் பெர்ஃபெக்ட். ஆனால் அருமையால் அப்படி தவறுகள் ஏற்படும் போது அதை கழுவுவதற்கு இயேசுவின் ரத்தம் தயாராக இருக்கிறது. ஆனால் அருமையானவர்களே திட்டமிட்டு வார்த்தையை உள்ள வச்சு பரிசுத்தமாய் வாழ்வோமானால் பாருங்க அதனுடைய பிரயோஜனத்தை நாம் அனுபவிப்போம். நல்ல நேர்மையா பரிசுத்தமா வாழுகிறது எவ்வளவு ஒரு ஃப்ரீடத்தை கொடுக்குது. யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? நெஞ்ச நிமித்தி தோளை உயர்த்தி நல்ல கம்பீரமா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் பரிசுத்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை பாருங்க கர்த்தர் இயேசு நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். அருமையானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஆவிக்குரிய மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு 6 மாசத்துக்கு ஒரு 7 நாள் உபவாசம் போட்டுட்டா பரிசுத்தம் கிடைச்சிரும். ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 கண்விழிப்பு கூட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டா பரிசுத்தம் கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாருங்க, உபவாசம் இருக்கிறதுல தப்பு இல்லை, கண்விழிப்பு ஜெபங்கள் பண்றதுல தப்பு இல்லை. ஆனா எல்லாத்தையும் பண்ணிட்டு தேவனுடைய வார்த்தையை உள்ள வைக்கலன்னா பரிசுத்தமாய் வாழக்கூடிய பலன் என்ன செய்யாது? வராது. அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தம்முடைய வார்த்தையை என்ன செய்திருக்கிறார்? மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். தேவனுடைய வார்த்தை தான் தேவனாகவே இருக்கிறது. அருமையானவர்களே, எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் யோசித்து பாருங்க. எவ்வளவு இதை நேசிக்கணும்னு யோசித்து பாருங்க. எவ்வளவு தூரம் இதை நேசிக்கிறோமோ அவ்வளவு தூரம் பாருங்க பரிசுத்தமாய் வாழ்வது எளிதா இருக்கும். சில சபைகளில் பார்த்தீங்கன்னா வருஷ கடைசி ஆகும்போது சுத்திகரிப்பு கூட்டம்னு வைப்பாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ இல்லையான்னு தெரியாது. சுத்திகரிப்பு கூட்டம் வருஷத்தினுடைய கடைசியில என்ன சொல்றாங்க? நம்ம எல்லாரும் பாவிகள், இந்த வருஷம் முழுவதும் நிறைய பாவங்களை செஞ்சிருக்கிறோம், அதனால வாங்க எல்லாரும் சுத்திகரிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாரும் பாவிகள் அப்படின்னு சொல்றாங்க. பாவிகள்னு அசத்தியத்தை நம்பினீங்கன்னா அப்புறம் பாவம் தான் செய்வீங்க இல்லையா? கவனிங்கள், நான் சொல்லுகிறேன், பாவத்துல வாழ்ந்தோம் ஒரு காலத்துல, இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவங்களார கழுவப்பட்டோம். பரிசுத்தர் இயேசு நமக்குள்ள வந்து நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றி இருக்கிறார். நாம் இன்றைக்கு பாவிகள் கிடையாது, நாம் இன்றைக்கு பரிசுத்தவான்கள். இதை விசுவாசிங்கன்னா சுத்திகரிப்பு கூட்டமே அவசியம் இல்லை. இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமீன் சொல்லுங்க. சுத்திகரிப்பு கூட்டம் தேவையே இல்லை. ஏன்னா சத்தியத்தின்படி நீங்க விசுவாசிங்கன்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 24 மணி நேரமும் இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரித்து கொண்டே தான் இருக்குது. நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரித்து கொண்டே தான் இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்துக்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். சில தவறுகள் ஏற்படும் போது உணர்கிறோம், ஐயோ தவறு பண்ணிட்டோமே, ஆண்டவரே தப்பு செஞ்சிட்டேனே, நீ மன்னியும் சொன்ன மாத்திரத்தில், ஓகே மை சன், ஐ வாஷ் யூ வித் மை பிளட், உன்னை என்னுடைய ரத்தத்தினால நினைச்சேன் கழுவுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் கழுவுகிறார். 24 மணி நேரமும் நமக்காக கர்த்தருடைய ரத்தம் காத்திருக்கிறது. கவனியுங்கள். அப்ப பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அருமையானவர்களே தேவனுடைய வார்த்தைகளை உள்ள வைக்கணும். திருப்போம்
சங்கீதம் 119 11 வாசிக்கிறதுக்கு முன்னாடி 9 வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. வாலிப சகோதர சகோதரிகள் கவனிங்க. இந்த செல்போனு அது இதுன்னு சொல்லி இன்டர்நெட்டு ஃபேஸ்புக்குன்னு சொல்லி நேரத்தையும் காலத்தையும் அதில் செலவழிக்கிறத விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் செலவழிச்சிங்கன்னா நான் சொல்லுகிறேன், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் கீழே கிடப்பாங்க, நீங்கள் நல்லா மேலே இருப்பீங்க. கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். உங்களை மேலாக்குறதுக்கு தான் கர்த்தர் சத்தியத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. லேசான விஷயம் கிடையாது. என்ன நான் நினைச்சு பார்க்குறேன், வாலிபனாக இருக்கும்போது இந்த சத்தியத்தை நான் நேசிக்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இப்படி ஒரு உயர்வா, இப்படி ஒரு மேன்மையா, இப்படி ஒரு ஆசீர்வாதமா? ஆமா, கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களை கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கும் உயர்த்துகிறதாய் இருக்கிறது. ஆகவே நேரத்தையும் காலத்தையும் கர்த்தருடைய வார்த்தையில செலவழிக்க வேண்டும். தீர்மானம் பண்ணுங்க. வாழ்க்கையில நல்ல தீர்மானங்கள் ரொம்ப அவசியம். எல்லாரும் போல இந்த சோசியல் மீடியால போய் வேண்டாத காரியங்களை இழுத்து போட்டு சிக்கலுக்குள்ள மாட்டி நான் சாக மாட்டேன். நான் கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறேன். எதுக்கு வேணுமோ அதுக்கு மட்டும்தான் அதுக்குள்ள போவேன். மற்றபடி ஆஃப் பண்ணி வச்சுட்டு தேவனுடைய வார்த்தையை நான் நேசிக்க போகிறேன், வார்த்தையில தியானமா இருக்க போகிறேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. அருமையானவர்களே, 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு, 15 வருஷம் கழிச்சு நீங்க திரும்பி பார்ப்பீங்க. ஆச்சரியப்படுகிற விதத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தி இருப்பார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. இப்ப 11வது வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். பாருங்க, உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். இந்த வைத்து வைத்தேன்ற வார்த்தை இருக்குதே, அது இங்கிலீஷ்ல எப்படி வருகிறது? Thy word have I hid in mine heart. உம்முடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்திலே ஒளித்து வைத்தேன். எல்லாரும் சொல்லுவோம், ஒளித்து வைத்தேன். எதை ஒளிச்சு வைப்பீங்க? உங்களுக்கு எது ரொம்ப ப்ரெஷியஸோ, உங்களுக்கு எது ரொம்ப விலையேறப்பட்டதோ அதை நல்லா ஒளிச்சு வச்சிருவீங்க இல்லையா? வைர நெக்லஸ் கண்டிப்பா ஒளிச்சு வச்சிருவீங்க. நீங்க எதை ரொம்ப ப்ரெஷியஸ் நினைக்கிறீங்களோ அதை பத்திரமா ஒளிச்சு வைப்பீங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எல்லா பொக்கிஷத்தை பார்க்கலாம் விலையேற பொக்கிஷம் பெற்ற பொக்கிஷம் கர்த்தருடைய வார்த்தை. அத என் இருதயத்தில் நான் ஒளிச்சு வைக்கிறேன். ஏன்னா வசனத்தை திருடுகிற ஒரு திருட்டு பையன் இந்த உலகத்தில் இருக்கிறான். அவன் பேர் பிசாசு. அவன் கண்ணு முழுவதும் வசனத்தில் தான் இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற பாருங்க, பணத்தையோ நகையோ திருடுகிறது அவனுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா உங்ககிட்ட இருக்கிற வார்த்தையை பிடுங்கிறது பிசாசுக்கு பெரிய விஷயம். நல்லா கவனிங்க. வார்த்தையை பிடுங்கிட்டா உங்களை ஒண்ணுலாமாக்கிடலான்னு அவனுக்கு தெரியும். ஒரு போர் வீரன் இருக்கிறான், அவன்கிட்ட துப்பாக்கி இருக்குது. அந்த துப்பாக்கி அவன்கிட்ட பிடுங்கிட்டான், அப்புறம் அவன் போர் செய்ய போறதும் இல்லை, அவன் ஜெயிக்க போறதும் இல்லை, இல்லையா? அந்த மாதிரி அருமையான தேவனுடைய வார்த்தையை நம்மகிட்ட இருந்து பிடுங்கிறதுக்கு பிசாசு பிரயாசப்படுகிறான். வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? சில விதைகள் வழி அருகே விழுந்தது, பறவைகள் அந்த விதைகளை எடுத்துக்கொண்டு போய்விட்டது. கேட்குறாங்க, ஆண்டவரே இந்த ஊமைக்கு அர்த்தம் என்ன? வசனம் தான்ப்பா அந்த விதை. வசனம் விதைக்கப்பட்ட மாத்திரத்தில் பொல்லாங்கான் அந்த வசனத்தை எடுத்து போடுகிறான். கவனிங்க, பிசாசு வசனத்தை பிடுங்கிறதுல இருக்கிறான். நாம வசனத்தை விடவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இறுக பற்றி கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, போகும்போதும் வரும்போதும் நம்முடைய வாய் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிற வாயாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உம்முடைய வார்த்தையை என் இருதயத்திலே வைத்தேன். 37ஆம் சங்கீதம்
31வது வசனம் பாருங்க. 37ஆம் சங்கீதம் 31வது வசனம். அவனுடைய தேவன் அருளிய வேதம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. கவனிச்சிங்களா? பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை உள்ள வச்சிட்டோம்னா அப்புறம் தள்ளாடுகிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்காது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கை அது ராஜ்ய பாதையில் நடக்கிற வெற்றி நடையாக மாறிவிடும். கர்த்தருடைய வார்த்தை நம்மை பாருங்க நேரான பாதையிலே நடத்துகிறதாய் இருக்கிறது. யோசேப்பு என்கிற வாலிபனை பற்றி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? பழைய ஏற்பாட்டில் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்தாராம். என்ன சொல்லியிருந்தார்னா, நான் உன்னைய மேன்மையாக வைப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை ஒரு அதிபதியாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி தரிசனங்கள் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக அவனுக்கு சொன்னார். அந்த நாட்களில் எழுதப்பட்ட வார்த்தை இல்லை, யோசேப்பின் நாட்களில் எழுதப்பட்ட வார்த்தை இல்லை. நாம் எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் பாருங்க. இன்னைக்கு எழுதப்பட்ட வார்த்தையை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். இயேசு பிசாசுட்டு சொல்லும்போது எழுதி இருக்கிறதேனாரு, எழுதப்பட்ட வார்த்தைகள் இருக்குதே என்றால் ஓடியே போயிட்டான். பாருங்க, யோசேப்பின் நாட்களில் எழுதப்பட்ட வார்த்தை இல்லை, ஆனால் சொப்பனத்தின் மூலமாக, தரிசனத்தின் மூலமாக தேவன் அவனுக்கு நான் உன்னை உயர்த்துவேன், உன்னை மேன்மையாக வைப்பேன்னு சொல்லிட்டாரு. யோசேப்பு அதை பிடிச்சிக்கிட்டான், நல்லா இறுக பிடிச்சிக்கிட்டான் வாலிபன். கவனிங்க, இப்போ யோசேப்புக்கு சோதனை வந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய சோதனை வந்தது. நல்லா கவனிங்க, எல்லாருக்குமே சோதனைகள் வருகிறது. சோதனையிலிருந்து யாருமே தப்ப முடியாது. அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த சோதனை வந்தாலும் நாம ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி ஒரு அட்வான்டேஜியஸ் பொசிஷன்ல கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. அப்படி ஒரு சாக்கியமான ஒரு இடத்துல கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. யோசேப்புக்கு சோதனை வந்துச்சா? ஆமா, பெரிய சோதனை வந்துச்சு. போத்திபாருடைய மனைவி தனியா இருக்கும்போது தகாத உறவுக்கு அவனை அழைக்கிறாள். அவன் சொல்றான், இது தேவனுக்கு விரோதமான பாவமாச்சே, நான் அதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறான். உடனே எட்டி சட்டையை பிடிச்சிக்கிறா. சட்டையை பிடிச்ச மாத்திரத்தில் சட்டையை கழட்டி விட்டுட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். யோசேப்பு தன்னை சுத்தவானாக காத்து கொண்டான். அருமையானவர்களே, பெரிய பொல்லாப்புக்கு யோசேப்பு தப்பினான். நான் கேட்கிறேன், அவனை தப்புவித்தது எது? சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை தான் இல்லையா? வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, டைம் ஆயிடுச்சு, முடிக்க போறோம். நீங்க 105ஆம் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. எதை வச்சு புடமிடுவாங்க? தீயை வச்சு தான் புடமிடுவாங்க இல்லையா? கர்த்தருடைய வசனம் அவனுக்குள்ள தீயாய் எரிகிற ஒன்றாய் இருந்தது, அவனை புடமிட்டது. அவனுடைய வேண்டாத எண்ணங்களை அவனை விட்டு அகற்றினது, வேண்டிய எண்ணங்களை அவனுக்கு தந்தது, அவனை புடமிட்டது தேவனுடைய வார்த்தை. வார்த்தையை பற்றி கொண்டான். அருமையானவர்களே, தப்பிட்டான், பெரிய குற்றத்துக்கு தப்பிட்டான். நல்லா கவனிங்க. இப்போ பொய் குற்றம் சாட்டி அவனை ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்ட பிறகும் அவன் ஒன்றும் ரொம்ப துக்கத்தோடு இருந்த மாதிரி தெரியல. ஏன்னா அவனுடைய மனநிலை என்னன்னா, நீங்க என்னைய செத்தாலும் என்னை கொன்னாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய வசனத்தை மட்டும் நான் நினைச்ச மாட்டேன், விட மாட்டேன். சாக வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட ஆண்டவருடைய வசனத்தை நான் விட மாட்டேன். எவ்வளோ பெரிய ஒரு மனநிலை! எப்படிப்பட்ட மனிதன் யோசேப்பு! நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க யோசித்து பாருங்க. இன்னைக்கும் கர்த்தருடைய எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. செத்தாலும் சாவேனை ஒழிய ஆண்டவருடைய வசனத்தை விட மாட்டேன் நான். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. யோசேப்பு அவ்விதமாக பற்றி கொண்டான். அருமையானவர்களே, பிசாசு வெட்கப்பட்டான், போத்திபாருடைய மனைவி வெட்கப்பட்டா, யோசேப்பை எதிர்த்த எல்லாரும் வெட்கப்பட்டார்கள்.
வசனத்தை பற்றி கொண்ட யோசேப்பை தேவன், அருமையானவர்களே, எல்லாரை பார்க்கிலும் உயரமான ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தார். எகிப்தின் பிரதம மந்திரியாக மாற்றினார். எல்லாரும் ஆன்னு பார்க்குற அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டு எல்லா சோதனைகளையும் ஜெயித்து பரிசுத்தமாய் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் அண்ணாந்து பார்க்குற மாதிரி கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் ஆச்சரியப்படுகிற விதத்திலே கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யுங்கள்? ஆழமாய் யோசேப்பை போல பற்றி கொள்ளுங்கள், உள்ளத்திலே வையுங்கள். பரிசுத்தமாய் வாழ்வது உங்களுக்கு எளிதாக இருக்கும். எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களார நீர் எங்களை கழுவி இருக்கிறீர். என்னுடைய பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறீர். என்னுடைய இருதயத்தை புது சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்தின் வல்லமை கர்த்தாவே இன்றைக்கு எங்களுக்குள்ளே இருக்கிறது. நீர் பரிசுத்தவானாக எங்களுக்குள்ளே குடியிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமாய் வாழ்வது எளிது என்று நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தாவே, எல்லா பாவ சோதனைகளையும் கீழ்ப்படுத்துகிறவர்களாக, எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவர்களாக, எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாக, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற உயர்வை சுதந்திரிக்கிறவர்களாக நாங்கள் இருக்க உதவி செய்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.